வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் மலர்விழி. புதுடில்லியில் பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கும் சிங்கப்பூர் பிரதமர் திரு லாரன்ஸ் வோங்கிற்கும் இடையே இன்று நடைபெற்ற பேச்சுவார்த்தைகளைத் தொடர்ந்து இரு நாடுகளுக்கும் இடையே சிவில் விமான போக்குவரத்து, விண்வெளி, திறன் மேம்பாடு உள்ளிட்ட துறைகளில் 5 உடன்பாடுகள் கையெழுத்தாயின. தொடர்ந்து சிங்கப்பூர் பிரதமரும் பிரதமர் திரு நரேந்திர மோடியும் இணைந்து மும்பை ஜவஹர்லால் நேரு துறைமுகத்தின் PSA மும்பை சரக்கு பெட்டக முனையத்தை மெய்நிகர் முறையில் திறந்து வைத்தனர். இந்தியாவின் அஞ்சல் துறை வாடிக்கையாளர்களின் வீடுகளுக்கே சென்று வங்கி சேவைகளை வழங்கக்கூடிய உலகின் மிகப்பெரிய வங்கி கட்டமைப்பாக தற்போது மேம்பட்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். இந்தியா போஸ்ட் பேமெண்ட் வங்கியின் சேவைகள் குறித்து சமூக ஊடகத்தில் மத்திய அமைச்சர் திரு ஜோதிராதித்ய சிந்தியா வெளியிட்டுள்ள பதிவிற்கான பதிலில் பிரதமர் இவ்வாறு கூறியுள்ளார். இந்திய உயர்கல்வி நிறுவனங்களுக்கான NIRF தரவரிசை பட்டியலை மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் புதுடில்லியில் இன்று வெளியிட்டார். இதன்படி அனைத்து உயர்கல்வி நிறுவனங்களின் ஒட்டுமொத்த பிரிவில் சென்னை IIT முதலிடம் பெற்றுள்ளது. புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவ உயர்கல்வி நிறுவனங்கள் பிரிவில் 4ஆம் இடம் பெற்றுள்ளது. வரி குறைப்பு உட்பட GST கட்டமைப்பில் மத்திய அரசு அறிவித்துள்ள மாற்றங்களை புதுச்சேரி உட்பட நாடு முழுவதும் அனைத்து தரப்பினரும் வரவேற்றுள்ளனர். புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் திரு கைலாஷ்நாதன் இன்று காரைக்கால் மாவட்டம் பட்டினச்சேரி மீனவர் கிராமத்தில் மத்திய திட்டத்தின் கீழ் மீன்வள பல்நோக்கு மையம் மற்றும் மீன் உலர்வு தளம் அமைக்கும் பணிகளுக்கு அடிக்கல் நாட்டினார். காரைக்கால் அரசு மருத்துவமனையில் புதிதாக நிறுவப்பட்டுள்ள MRI ஸ்கேன் கருவியை அவர் மக்கள் பயன்பாட்டிற்கு அர்ப்பணித்து வைத்தார். ஓணம் பண்டிகை, மிலாது நபி திருநாள் மற்றும் ஆசிரியர் தினம் நாளை கொண்டாடப்படுவதை முன்னிட்டு புதுச்சேரி முதலமைச்சர் திரு ரங்கசாமி மாநில மக்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளார். புதுச்சேரி தொழில்நுட்ப பல்கலைக்கழகத்தில் முதுகலை படிப்புகளில் எஞ்சியுள்ள காலி இடங்களுக்கான மாப் கலந்தாய்வு வரும் 6ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை நடைபெறவுள்ளது. ஏற்கனவே விண்ணப்பிக்காத மாணவர்களும் ஆன்லைன் மூலம் 1000 ரூபாய் செலுத்தி இதில் பங்கேற்கலாம் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.